மோசம் கட்டவனே. பஸ் ஸ்டாண்ட் லூசு மாதிரி இல்லதுடா. ஐயோ அப்படியே தான் இருக்கு. சிரிக்காத நீ லூசு, சிரிக்காத. ஏய் சிரிக்காதனுங்கிற மூஞ்சி அத்து. ஐயோ பஸ் ஸ்டாண்டு கிறுக்கிதாண்டா அப்படியே. சண்டாடி எங்கேதான் கிடந்து குட்டியாந்து. அம்மா சாமி பாடா படுத்துறாளா. ஐயோ அம்மா. என்னடி மாமா ஓமானுதுற. ஏய் சரி சரி வேண்டாம். ஆகாவ ஏதோ சென்னைக்கு திரியிறான்னு நினைக்கிறேன். இங்க வர என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒழுக்கம் பேச நான் ரொம்ப பொண்ணூர் உட்காந்துருக்கேன்னு அடக்கொடக்கமா நினைக்கிறேன். நீ வர்ற மாதிரி நான் வந்தேன்னு வச்சுக்கவே என்ன ஆகும்னு தெரியாம தெரியற. அடங்கிக்கிட்டு ஆம்பளை நிக்கிற பொம்பளை அடங்கி நில்லு முதல்ல. என்ன பேசுற நீ? என்ன பேசுற? அதிகமா பேசுற. அதிகமா பேசுற பொம்பளை சுத்தமாவே பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை சுத்தமா பிடிக்காதியா? பொம்பளை இப்படி குடும்பத்துல தொணத்தன பேசுனா குடும்பம் மசுலோட இருப்படாது. அதிகமா பேசுற ஆம்பளை குடும்பத்துல குடும்பம் மசுல கூட வளங்காது. ஆரே மசுர பத்தி நீ பேசாத. மசுர பத்தி நீ பேசாதயா? மசுர எங்க திரும்பி காட்டு பாப்பா. இங்க வர்றது என்ன மசுரன்னு கேக்குறேன். இது என்ன மசுரே சண்டாளி? தாய்மார்களுக்கு பூரா பாரு. இங்க பாரு எப்படி மகாலட்சுமி மாதிரி அப்படி சிரிச்சவுமே சீதவுமே அப்படி உட்காந்துருக்காங்க. அந்த அம்மனை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. உன் நாகரிக நாசமா போவதுக்கு உன் நாகரிகத்துல நாயை விட்டுக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு அதுல புடுங்க விட இது என்ன துணிமணி ஓடிக்கிட்டு நிக்கிற? என்னய்யா என்ன துணிமணி ஓடிக்கிற? நாகரிகத்தை பத்தி பேசுற? யாரு நாகரிகத்தை பத்தி நான் பேசறதும் செய்வேன். எவ்வளவு கால மரல ஆம்பளை ஆம்பளையா இருக்குமா? பொம்பளை பொம்பளையா நீ இருக்கியா? பொம்பளை பொம்பளையா இருக்க. இப்ப இருக்க இளைஞருக்கு தகுந்த மாதிரி நான் இருக்கேயா. ஒரு 5-6 முழத்தை கட்டிட்டு போய் நின்னு வையே. முத உள்ள போமா. இருமே நான் நீ உள்ள போமா. இரு நான் கேக்குறேன். நாகரிகத்தை பத்தி நீ பேசுறீல? ஆமாயா. இப்ப இது போட்டுட்டு வந்திருக்கீங்க. இதுல ஏதாவது மறைக்கணும்னு தெரியுமா தெரியாதா? மறைக்க கூடாது. சே மறைப்பெல்லாம் பிடிக்காது. மறைச்சா பிடிக்காது. அப்படியே ஃப்ரீமேன் தான். ஆமா சுடிதார் போட்டு இருமா. இங்க ஏறிக்கிட்டு வராதே முதல்ல. நான் சொல்றேன் சுடிதார் போடுறோம்ல. ஆமா சுடிதார்ல இது மாதிரி சால் குடுக்குறாங்களே. இது எது குடுக்குறாங்க? குடுக்குறாங்க. எது குடுக்குறாங்க? அது போடுறதுக்கு தான் குடுக்குறாங்க. அது எனக்கு போட தெரியாதியா? போடுறதுல நான் தூக்கா ஓடுற. இது வந்து சால் வந்து எது குடுக்குறாங்கன்னா மானத்தை காப்பாத்துறது சால். யாரு? உங்க மானத்தை நீங்க காப்பாத்திக்கிறது குடுக்குறது. உங்க மானத்தை. ஆமா சரி. இங்க வா. எப்படி போடணும்னு சொல்றேன். நேரா நில்லு. இங்க ஏறிக்கிட்டு வருவ. சொல்ற கேளு. இப்படி நிக்கிறியா? இந்த சால் என்ன செய்யணும் நல்லா பாத்துக்க. எப்படி எப்படி எல்லாம் ஏய் சொல்ற கேளு முதல்ல. பாக்க எதை பாக்குறேன்னா என்ன மடிக்கிறேன்னு மாறு. கீழே வாப்பா முதல்ல. இதை அதே மாதிரி மடிச்சு என்ன செய்யற? நேர நில்லு. ஏய் சொல்றத மட்டும் கேளு. போட்டேன்னு வச்சுக்க. சொல்றத மட்டும் கேட்கணும். சரியா? நேர நில்லுன்னு சொல்லி போட்டு அப்புறம் குட்டியில அப்புறம் நேர நில்லுன்னு சொல்லி அப்புறம் இதை பாரு. இப்படி போட்டு நேர நீ நேர நில்லுமா. நான் போட்டுக்கிறேம்மா. நேர கையை கீழே விடு. எப்படி போடுறேன்னா இங்க பாரு. இருமா மடிக்கிறதுக்கு சொல்றேன். இதை என்ன செய்யறேன்? இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சு இப்படி போட்டாதான் இதுக்கு பேரு. இது எவ்வளவு லட்சணமா பாக்குறதுக்கு எவ்வளவு மங்களகரமா. நல்லா தூக்கு போடுற மாதிரி போட்டுக்க. அப்படி போட்டுக்க. அப்புறம் ஆம்பளை வர செஞ்சு விட்டா மைத்த பிடிக்கிட்டு ஆம்பளை செய்யத்தான் செய்வேன். அங்க பாக்குற நாங்க எப்படினாலும் போவோம். உன் கண்ணிய இங்க வருது. நான் கேக்குறேன் போல பேசுற. அப்படி போடப்படாங்க. இப்படித்தான் போடுவேனுங்க. ஆம்பளை எந்த விதத்திலாவது ஆம்பளை மாறி இருக்கிறமா? அந்த காலத்துல வேட்டி சட்டை கட்டினா இந்த காலத்துல வேட்டி சட்டை கட்டி இருக்கா? என்ன ஒண்ணு பேண்ட் சட்டை போட்டுக்க இவ்வளவு. இத தவிர என்ன நாங்க குறைய நீ கண்டுபிடிச்சா நான் கேக்குறேன். நிறைய குறை இருக்குடா. நிறைய குறை நொற்ற நானே பேண்ட் போட்டுக்க. ஆனா நீ ஒழுங்கா போட்டுக்க. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் வைப்பு பாரு. அரை குண்டி தெரியும். பேண்ட் போட்டு இந்த அரை குண்டில வச்சிட்டு இங்கனக்குள்ள பெல்ட் மாட்டிக்கிட்டு குனிஞ்சான் வந்து. டேய் குனியாத அத்தாடி குனியாதரி சண்டாடி. அந்த மாதிரி போட்டுட்டு அலையறாரியா? அம்மா கல ரைஸ் மில் மாதிரில வச்சிருக்கறா. ரைஸ் மில் பெரிய ரைஸ் மில். 10 படி அரிசியை போட்டு ஒரே கிரைண்டர்ல போட்டு ஆட்டிடலாம் போல. 20 படி அரிசி போட்டு அரை மணி நேரம் நான் ஆட்டிடுவேயா? பேச்சு சுத்தம் இல்ல. ஓம் பேச்சு சுத்தம் இல்ல. ஓ பழக்கம் சுத்தம் இல்ல. ஜெயஸ்ரீ ஆண் பிள்ளை இல்ல. ஆண் பிள்ளை என்றால் ஜான் பிள்ளை. ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்க முதல்ல. ஜான் இருக்கா? அரே உனக்கு ஜான் இருக்கா? ஒரு ஜான் மனசு இல்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜான் வயிறு இல்லாம வந்திருக்கேன். எல்லாம் இருக்குது. என்கிட்ட சரியா இருக்கு. ஓட்டு சரியா இருக்கா? ஆமா எங்க காட்டு பாப்பா. 3 சரியா இருக்குமா? என்ன 3 சரியா இருக்கு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3 சரியா இருக்கு. ஆமா ஜான் சொன்னியே அது எங்கனக்குள்ள இருக்கு ஜான்? ஒரு சானா? ஆமா எங்க இருக்கு? டா ஒரு சான் வயிறுமா. அப்புறம் எங்க நீ அளந்து பாரு பாப்பா. ஏ வயிறுங்க. வயிறு எங்க நெஞ்சில ஒட்டி அளந்துக்கிட்டு கிடக்குற. வயிறுங்க. வயிறுல அளமா? அந்த வச்சிட்டேன். அட ஐயோ நாராயணா நாராயண இங்க அளந்து பாரு. இங்க ஒரு சானா. என்னட்ட அளக்குற? ஓ முகரையில எப்படி அளக்குற? இப்படி அள. போட்டு இப்படி மடக்கிட்டு கிடக்குற. இப்படி அளமா. ஐயா ஐயா அப்பா அந்த நாடாத்த முடிக்க 5 நாள் ஆகும் போல இருக்கே. அளந்துட்டியா? அப்படியே வயித்தால. வயித்தாலனா எங்கடி அளந்துக்கிட்டு கிடக்குற? உன்னைய வச்சு ஒரு மயிறு முடுங்க முடியாது.
சாதிக்க பிறந்தவங்களே ஆம்பளை இருக்க நாங்க. சாதிக்க பிறந்ததே பெண்கள் தான்யா. பெண்களா பிறந்து என்ன சாதிச்சு? ஆனா பிறந்தா நீ சாதிச்சீங்க. நாங்க நினைச்சோம்னா எதை வேணாலும் சாதிப்போம். நாங்க நினைச்சோம் எதனாலும் சாதிப்போம். சாதிக்கிறதுனே பிறந்தவன் தான் ஆம்பளை இருக்க. சாதிக்கிறதுக்கு பிறந்ததே பெண்கள் தான்யா. அப்படியா? ஆமாயா. நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். பைக் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். வேன் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். லாரி ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். பஸ் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். ஜேசிபி ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். கப்பல் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். ஃளைட் ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களையே நாங்க தாண்டி ஓட்டணும். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற பார்த்தாம நாங்க தான் ஓட்டணும். எதுல ஓட்டுவ? ஓட்ட பிறந்தது நாங்க, காட்ட பிறந்த நீங்க. காட்டுனா தான் நீ ஓட்ட முடியும். காட்டுறது எதை சொல்ற நீ? எதை சொல்ற? திறமைய காட்டணும். நீ எதை சொல்ற? ஓட்டுறதுனா முகத்தை காட்டணும். இதெல்லாம் காட்டினாதான் பொழைக்க முடியும். அப்படியா? நாங்க எதை சொல்றோம்? குடும்பத்தை வயலேற்றுறது. குடும்பம். ஆமா. நான் கேக்குறேன், குடும்பம் ஓட்டணும், அதுக்கு முதல்ல தேவை என்ன? பணம் வேணும். இந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா. இப்ப ஒரு பேச்சுக்கு நீ தான் சித்தாளு, நான் தான் கொத்தனாரு. எப்ப எனக்கு சித்தாளானே? பேச்சுக்குமா? சரி சரி சரி. நீ எல்லாம் கலவத்தடி தூக்கிட்டால இங்க நகண்டு போயிரு. அப்படி காட்ட நீ எல்லாம் கொத்தனாரா இருந்து தூக்கிட்டால அப்படியே டகண்டு போகுது. என்ன குறைன்னு கேக்குற? நீ என்ன குறைன்னு கேக்குற? ஐயய்யா ஐயய்யா. சீ தள்ளி நில்லு. ஓரமா நில்லு. தள்ளி நில்லு. நீ ஒட்டாத தள்ளி அப்படி 10 அடி தள்ளி நில்லு. நான் கேக்குறேன், இவ்வளவு விவரமா பேசுறீல? பேசுவேன். இந்த இடத்துல இவ்வளவு விவரமா பேசுறீல? பேசுறேன். நீ இந்த இடத்துல என்ன செய்ய வந்திருக்கிற? இந்த இடத்துல ஆடி பாடி பல வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். வியாபாரம் பண்ண? வியாபாரம் பண்ணவா? வியாபாரக்கார பெண்ணா? வியாபாரம் பண்ணு. கை குடுறா. என்ன வியாபாரம்ப்பா? பழ வியாபாரியா? என்ன பழம்? சப்போட்டா, மாம்பழம். சப்போட்டா 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 பழமா? மாம்பழ வியாபாரம். மாம்பழ வியாபாரம். எத்தனை வயசுல இருந்து வியாபாரம் பாக்குறீங்க? நான் 16 வயசுல இருந்து வியாபாரம் பாக்குறேன். 16 வயசு. எப்படி நீங்க மட்டும் தானே உங்க குடும்பம் எல்லாரும்? பரம்பரையே அந்த பழதான். பரம்பரை. ஆமா. யார் யார் பரம்பரையில யார் யார் வியாபாரம் பாக்குறீங்க? என் தாத்தா பாட்டி பாட்டு புட்டைங்கிட்ட நான் எங்க அம்மா அப்பா எல்லாமே அதுதான். அப்படியா? யாருமே இந்த தொழிலும் கிடையாது. எல்லாம் சொந்த தொழில். மாம்பழம் தொழில்தாயா. அப்படியா? பழ தொழில். தோப்பு நீங்களே வச்சிருக்கீங்களா? நாங்க சொந்தமா வச்சிருக்கோம். சொந்த தண்ணி ஊத்தி சொந்தமா விவசாயம் பண்றோம். எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? நாங்க வச்சிருக்க ஒரு 1000 கணக்கு மரம். ஆமாயா. அப்படியா? சரி, மரம் பழம் எவ்வளவு கொண்டு வந்தீங்க? பழம் ஒரு 1000 பழம் கொண்டு வந்தீங்க. ஒரு 4 கூட கொண்டு வந்தேன். சரி, 4 கூடையில 3 கூட வித்து போச்சு. 1000 பழம் 4 கூடையில வச்சிட்டீங்களா? இவ்வளவு பெரிய கூடையா? கூடையா? ஒரு கூடை ஒண்ணு 100. தெரியுது பெரிய கூடை. இது பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல? என்ன பார்த்து தெரிஞ்சுக்க நான் எவ்வளவு பெரிய கூடை கொண்டு வருவேன். சரிப்பா. வியாபாரம் வந்திருக்கீல? ஆமா. எவ்வளவு வித்திருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1000 கொண்டு வந்தீங்க. 900 வித்துருச்சு. 950 வித்துட்டேன். சரி, மீதி 50 இருந்துச்சு. இந்த மைக் செட்டுக்காரர் 20 வாங்கிட்டாரு. இந்த பெட்டிக்காரங்க எல்லாம் ஒரு 20 வாங்கிட்டாங்க. 10 பழம் இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு பழத்தை விகலாமா வாங்குனாங்க. அந்த பக்கம் ஒரு 4 பழம் வித்துட்டேன். சரி, அங்கிட்டு மீதி 2 இருக்கியா? 2 பழம் அது தொடாம இருக்கு. 2 கொண்டு போய் காலையில என்ன செய்யற தெரியுமா? என்ன செய்யற? வேற எங்கேயும் வைக்க வேண்டாம். போற வழியில புதுவையில பஸ் ஸ்டாண்ட்ல ஓட்டி வித்துட்டு போ. அப்படியாவது உன் பழம் விக்குதான்னு பாப்போம். 1000ல எவ்வளவு வித்துருக்கேன் தெரியுமா? உன் பழத்துல ஈ முக்கி முன்னோலியே உன் பழத்தை ஒரு நாதி வாங்காது. நீ வாங்கவனே என் பழத்துக்கு எத்தனை பேர் ஏங்கிட்டு தெரியுமா? ஐயோ, நான் கேக்குறேன், உன் பழம் நல்ல பழம்னு சொல்றீல? ஆமாயா. இப்ப நானும் பழ வியாபாரி தான். ஆமா. அடடடடா. நானும் வியாபாரம் பண்ணேன். என்ன பழ வியாபாரம்? நம்ம இந்த வியாபாரம். எந்த வியாபாரம்? புளியம்பழ வியாபாரம். புளியம்பழம் புளிக்குமே. ஆமா, புளியம்பழத்தை கேவலமா சொல்றியாரு. புளியம்பழம் இல்லைன்னா குழம்பு வைக்க முடியுமா? முடியாது. சரியா? நீனும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. சரியா? ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா ஆடுவேன். பாடுனா பாடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவேயா? நிஜமாவா? நிஜமாதான். படுத்தியா? ஆடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, கட்டுமா போகட்டுமா, அடி ஒரது நிக்கிற சென்னை ஜெயஸ்ரீ குட்டி, ஓரமணிக்கு ஜெயஸ்ரீ குட்டி, குட்டு குடு 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 குடு. இது நல்ல சிவத்த குட்டி, சிவத்த குட்டி, நல்ல கொளுத்த குட்டி, சைசான குட்டி, கொழு கொழு கொளுத்த குட்டி, கொளுத்த குட்டி. இது உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஏத்த குட்டி. வச்சுக்க, உனக்கு மட்டும் ஏத்த குட்டி. உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு ஏத்த குட்டி சொல்லுங்க. இது பப்புனுக்கு ஏத்த குட்டி. பப்புனுக்கு ஏத்த குட்டி. என் பெட்டிக்காருக்கு சொல்ல மாட்டீங்களா? சரி, பெட்டிக்காருக்கு ஏத்த குட்டி. அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளைய வந்தா மட்டும் சொன்னீங்க, அப்புறம் இந்த பிள்ளைய ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு தங்கச்சி அருமையாது. தங்கச்சியா? தங்கச்சியே சொல்ல மாட்டியா? குப்புன்னு தூக்குன குட்டி. குப்புன்னு தூக்குன, அது என்ன குப்புன்னு தூக்குன குட்டி? தூக்கி இருக்கல வாத்தியாரே, எப்படி வந்தீங்க அப்படி வரீங்க. குப்புன்னு தூக்குன குட்டி, குப்புன்னு தூக்குன குட்டி. திரும்படா என் செல்லம், அள்ளிட்டி அடி சண்டாடி வக்கா மக்கா அத்தாடி. குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. என்ன கண்ணங்கருத்தகளை ஏத்துருக்கோம் குட்டு கூட, கனகத்தை பொங்கிலே ஏத்துருக்கோம் குட்டு கூட.
என்ன செய்யற இந்த பாவாடையை அவுத்துங்க வைய போகும்போது எடுத்துக்கிடுவான் அவரு பாப்பான் சரியா நம்மள அவரு பாப்பான் அப்புறம் என்ன பத்தி சொல்ற அடி கம்மக்கரை ஓரத்திலே செல்லாத்தா அடி கைபிடிக்க வந்து நடி என்னத்தா கம்மக்கரை ஓரத்திலே கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறாதன்னு சொல்லாத்தா அடி கம்மக்கரை ஓரத்திலே செல்லாத்தா அடிக்கு மறந்து பேசினத என்னத்தா டச் பண்ணா மாசம் ஆயிருவியோ போயா டச் பண்ணவே முடியல போயா ஏப்பா பெரிய அப்படியே போவோம் தொட்டா பிடிக்காதா தொட்டா பிடிக்காதா ஓ தூக்கி போட்டு அமுக்குனா பாரு என்ன நீ தூக்கிடுவியா அரே சரியா நான் உன்னை எங்கடி தூக்குறது அம்மா அப்ப மூடிட்டா அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி அடி எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி நீ எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கிற ஏறிக்கிட்டு வருவியா அப்படி ஏனாதான் நல்லா இருக்கும் சைடா போட நல்லா இருக்காது ஐயா அந்த கடலை கொல்ல ஓரத்தில கடப்புறா ரெண்டே கடப்புறா கலங்கொடன இப்ப கலங்குதாடி வேற எதுக்கா தெரியுதான்னு நினைக்கிறேன் ஏலே மாப்பிள்ள என்ன ரொம்ப முணுமுணுத்த போலவ இத ஓரமா விட்டுருவான் சரியா இங்க நில்லு அடி செம்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா அது என்னக்கா ஒரு சின்னக்கா என்னன்னு சொல்லக்கா சொல்லக்கா என்னவோ என்னவோ போய் அட என்னவோ போய் அடி என்னமோ போய் செம்பந்தி செம்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா மயிலாட்டு விடவே மாட்டேன் மயிலாட்டு பறையில நாங்க ஆடி இருப்போம் தஞ்சாவூர் போய் பொள்ளாச்சி போனா
தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி சூரிய வளர்க்க கட்டி விட்டது மாமா என் கண்ணை கட்டி கட்டி விட்டது மாமா 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 திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழ உனக்கு பக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழ உனக்கு நடத்தவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழ உனக்கு பக்கவாடி நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. சரியா? உங்களை பார்த்த உடனே எனக்கு இன்னும் முன்னுக்கு தெரியுமா பேச முன்னுக்கு உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு காதல். காதலா? ஆமா. அது எப்படி இருக்கும்? காதல்னு தெரியாதா? தெரியாதியா? என்னடா சொல்ற? யார் சொல்லி கொடுக்கல? அப்படி நான் சொல்லி தரேன். சரியா? யாரு இதுவரைக்கும் காதல் பண்ணலையா? பண்ணலையே. அட கடவுளே, கல்யாணம் ஆயிடுச்சா? 2 புள்ள இருக்கே. 2 புள்ள இருக்கா? என்ன சொல்ற? அந்த புள்ளைக்கு எத்தனை புள்ள இருக்கு? அம்மா அப்பா சொன்னேன். அம்மா அப்பா என்ன சொல்ற? அவங்கள பிள்ளை மாதிரி வச்சிருக்கல. அது நீ வச்சுக்க. நான் கேட்ட உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆகலையா? அப்படியா? எனக்கு தெரியும். எப்படி? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும். என்னது? தாலி. உனக்கு என்ன பொருத்தம் பாத்தியா? என்ன? உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. உனக்கு ஆகலையா? ஆமா. 4 புள்ள பெத்த மாதிரி இருக்கு. யாரு? நீ. நான் 4 புள்ள பெத்த மாதிரி இருக்கா இல்ல நீ நிறமாசக்காரி மாதிரி இருக்கியா? நீ 4 புள்ள பெத்த மாதிரியா தெரியுது. என்ன தொந்தி தொப்பையே இருக்க? அப்படியா? ஆமா. எனக்கு தொந்தி தொப்பை இருக்கா? ஆமா. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? கடவுளே, அவனுக்கு பிறந்தது இந்த உதவி பாடா செல்லாம். உண்மையாவே. ஆமா, அவனுக்கு கல்யாணம் ஆகல. காதல் பண்ணல. கேட்டா கோச்சுக்க மாட்டியா? கோச்சுக்க மாட்டேன். சரி, யாராவது உன்னை கெடுத்திருக்காங்களா? ஒரு 4 பேரு. சபாசியா? 4 பேரா? உண்மையை ஒத்துக்கிட்ட ஒரே பொம்பளை நீ ஒரு ஆள்த்தியா? ஆமாயா? ஆமா. கெடுக்கிறதுனா என்னய்யா? கெடுக்கிறதுனா என்னது? உன்னை மாசமாக்குனாங்களான்னு கேக்குறேன். அப்படினா
அதுவும் தெரியாதா? நான் பச்சை புள்ள. பால் மறுக்க முடியாத புள்ள. சரிடா சரிடா. கேள்விப்பட்டேன். வாடா. என்ன குழி விழுந்து போய் கிடக்கு அம்பிட்டு? அது எல்லாம் டவுனு. சரி வாடா. உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் ஆகல? என்ன பொருத்தம் பாத்தியா? உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. ஆமா, உன்னைய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. எவ்வளவு சம்பளம் வாங்கி போனாலும் ஒரு புண்ணியம் இல்லை. கட்டி பிடிக்கிறது ஒண்ணுதான் மிச்சம். கட்டி பிடிச்சுக்கவா, நல்லா பிடிச்சுக்கவா. உன்னைய பார்த்த உடனே என்னுடைய காதல் சொல்லவா? சொல்றீங்க பாருங்களே. மாமரத்து குயிலு அப்படியா? சொல்ல பார்க்கலாம். அப்படி வாத்தியாரே சொல்லுங்க. கொண்ட சேவை கூவு நேரம் மேல தாள கேட்டு
அம்மம்மா தம்பி என்றும் நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும். நன்றி மிக்க நாயில் உள்ள நாடு இது. சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவளி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்டி அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. நம்பி அவன் உன்னை வளர்த்தான்.